ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மேக்ஸிமம் ஃபன் கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிராணி சாப்டர் 2. நம்ம நேற்று வந்து கிராணி சாப்டர் 2ல் வந்து ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணோம். இன்றைக்கி டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம். நேற்றே ஃப்ளூக்கில் தான் எஸ்கேப் பண்ணேன். பரவாயில்ல, சொல்லிக்கலாமா? வேணாம் இல்லைப்பா, நான் கரெக்டாக தான் எஸ்கேப் பண்ணேன். ஆமாம். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம். வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு வந்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுவது பாரு, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு வந்துருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. இன்றைக்கி மொட்டையும் சொத்தையும் நம்மளுக்கு எப்படி கதற விட போகிறாங்கன்னு தெரில. சரி வாங்க. ஓகே, ஈஸி போத்து அப்புறம் கொடுத்துட்டு உள்ளே போகலாம். இன்றைக்கி கதற விடக்கூடாதுன்னு வேண்டிக்கலாம். ஓகே, லோடிங். கமான், சீக்கிரமாக லோடாகு. டைம் வேஸ்ட் பண்ணாத. டே 1 வந்துடுச்சு, போயிடுச்சு. எழுந்துட்டோம். அப்படி பாரு, இப்படி பாரு. ஆனால் இது அநியாயங்க. ஆனால் கிராணி 1ல் எவ்வளோ பெரிய ரூம் கொடுத்துருந்தாங்க, கிராணி 2ல் எத்தனோண்டு ரூம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இதுதான் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஏதாவது பொருள் கிடச்சிதுன்னா அதை வச்சு கிராணியோ கிராண்ட்பாவையோ சாவடிக்க பார்க்கலாம். ஸோ இங்கே எதுவும் இல்லை, கீழே போய் பார்க்கலாம். ஸோ இங்கே சட்னு போ. இங்கேயும் எதுவும் இல்லை. இங்கே ஒரு டக்டேப் இருக்குது. ஓகே, இது இப்போ நம்ம எதுவும் ஹெலிகாப்டர் எஸ்கேப்லாம் பண்ண போகிறது இல்லை. வேணாம், கீழெல்லாம் போட தேவையில்ல. போட்டால் கண்டிப்பாக கிராண்ட்பா வந்துடுவான். ஸோ கீழெல்லாம் போட தேவையில்ல நம்ம. ஐயோ, 10 போட்டுமோ கரெக்டாக இருக்குதுடா கிராண்ட்பா. ஐயோ, கூப்பிட்ட உடனே வரான் பாருங்க, இவன் தாங்க. ஐயோ அப்பா, பார்க்கல தானே? பார்க்கல. ஷவாடா, ஜஸ்ட்டுலே தப்பிச்சான்டா. சொட்டுன்னு போடா மொட்டை கூப்பிடுதான் போ. ஓ, சொட்டையோ அப்படின்ட்டு போகிறான் பாருங்களேன். ஓகே, அவன் போயிட்டானா? எழுந்துக்கலாமா? சரி, எழுந்துக்கலாம். நான் ஒரு சைடாக போகிறேன். ஓகே. இதுங்க ஃபஸ்ட்டு சொட்டையை கொலை பண்ணுறதா மொட்டையை கொலை பண்ணுறதா, இது ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்குது நம்மளுக்கு. போயிட்டானா? போயிட்டுக்கிறான். ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா கைஸ், இந்த கேம்லேயே மொட்டைக்கு இல்லை காதே கேட்காது. எப்பட்றா சொல்கிறேன் மொட்டைக்கு காது கேட்காதுன்றியா கேட்குறீங்களா? இப்போ நான் ஒன்று பண்ணுறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக மொட்டைக்கு காது கேட்கலன்னு வைங்க. இப்போ நான் உட்காந்துட்டேனா, டக்டேப் போட்டேனா, இப்போ மொட்டை ஃபஸ்ட்டு வருதா சொட்டை ஃபஸ்ட்டு வருதான்னு பாருங்களேன். கண்டிப்பாக சொட்டை தான் வரும். வாலண்டியராக சொட்டை தான் வரும். சொட்டை வந்துச்சா, மொட்டை பின்னாடி வரவே மாட்டான். நான் மேலே கூட ஏறி காட்டுவேன், மொட்டை வர மாட்டான். ஏன்னா ஆனாவுனா செக்யூரிட்டி ரூமில் போய் உக்காந்துப்பாங்க. ஸோ அதனால் என்ன ஆகும், அவனுக்கு காதையா கேட்காது, சவுட்டாக இருப்பான். ஓகே, இப்போ கிராணி செத்துச்சு பாருங்க. அது கூட அவன் என்ன தெரியுமா நினச்சிப்போம், ஓஹோ கிராணி செத்துடுச்சு, எங்கேயும் முட்டின்னு செத்துடுச்சு போலையே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு உட்காந்து தின்னுட்டுருப்பான். செக்யூரிட்டி ரூமில் உக்காந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்த்துக்கினே உட்காந்து தின்னுட்டுருப்பான். சொல்ல எங்கள் மேலே கேமராவில் வந்து க்ரீன் லைட் எரிஞ்சுது. அது மூலமாக அவன் பார்க்குறான்னு அர்த்தம். பார்த்தானா உன்னை இறங்கி வந்துடுறான் தலைவன். பாருங்களேன், இப்போ பாருங்கள். இப்போ அவன் மொத்தத்தில் வந்து சொட்டை செத்துச்சின்லாம் வரல, சவுண்டு கேட்டுச்சுன்னெலாம் வரல, நம்மளை கேமராவில் பார்த்துட்டானேன்னு தான் வந்தான் இப்போ அவன். ஓகேவா? இன்றைக்கி நீங்கள் பாருங்கள் கைஸ், நான் 15 நிமிஷத்துக்குள்ளே கேம் பிளேவையே முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு தான் வாய்ப்புதார் விட்டுக்கிட்டு இருக்கேன். முடிக்கிற மாதிரி தெரியலையே. போட்டு தக்காளி ஸ்டன்கன் செத்தடா மொட்டை வாலண்டியரா, வாடா மொட்டை பயலே, வாடா வெளியா வாடா மொட்டை சட்னு வாடா. மாட்டிக்கினாங்க மொட்டை செத்தடா சாவு. அடுத்து சொட்டை உயிரோடு இருக்கா தெரியலையே. மொட்டை செத்தல சாவு. இல்லை எனக்கு இதுதான். ஐயோ செக்யூரிட்டிக்கு போடா. அப்படியே பத்துக்கூடா. இல்லை எனக்கு இதுதான் கைஸ் பிடிக்கல. பேய் மாதிரி இருக்குது மூஞ்சி. இந்த மூஞ்சிக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் வேறு வச்சுக்கிறாங்க. ரொம்ப முக்கியம் இல்லை கைஸ். ஃப்ரெண்ட்ஸ் கிராணியும் கிராண்ட்பாவும் இப்போ ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ சட்டுன்னு நம்ம போயிடலாம். எப்பட்றா அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கன்னு தானே கேட்டிங்க. ஒரே நேரத்தில் 2 பேர் செத்து போயிட்டாங்கல்ல, அதனால தான். ஓகே, சட்டுன்னு போகலாம்.
இங்கே ஏதாவது கிடைக்கல. சீக்கிரமாக எஸ்கேப் பண்ணுற நேரம் வாய் உதார் விட்டுருங்க. 4 நிமிஷம் ஆயிடுச்சு, ஒன்றுமே கிடைக்கல. சீக்கிரம் போடா டேய். எதுவுமே கிடைக்கலையே. 5 நிமிஷம் ஆக போதுடா டே. க்ரோபார் கிடச்சிச்சு. ஆனால் க்ரோபாரில் என்ன இருக்குன்னு தெரியலையே. ஐயோ, க்ரோபாரில் ஏதாவது நல்ல பொருளாக இருக்கணுமே. ஃபஸ்ட்டு இங்கே போய் செக் பண்ணி பார்க்கலாம். க்ரோபாரில் நல்ல பொருளாக இருக்கணும். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஷபா க்ரோபார். ஷிட், எதுவுமே நல்ல பொருளாக கிடைக்க மாட்டேங்குதே. ஃப்ரெண்ட்ஸ், எதுவுமே நல்ல பொருளாக கிடைக்கல. ஓகே, ஸ்வைன். இது ஒரு நல்ல பொருள் தான். ஓகே. அம்மா கிராணி அப்படிக்கா போப்பா. கிராண்ட்பா கூப்பிட்றான். போயிட்டாடாப்பா. போயிட்டா. கதவு தர சட்டுன்னு போ. இன்னைக்கு கிராணி ஃபஸ்ட்டு பாடம் தான் ஃபஸ்ட்டு பாடம் கன்ஃபார்மு. லாஸ்ட்டு வீடியோவில் கிராணி ஒரு ஷார்ட்டு போட்டிருப்பாங்க கைஸ். இங்கேருந்து பக்கத்து தெருவில் போய் விழுந்துச்சு அந்த ஷார்ட்டு. எப்பா இப்போ அதே மாதிரி வா 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 கமான், சீக்கிரம் வா. இதுங்க எனக்கு தெரிஞ்சு முதல்ல கிராண்ட்பாவையும் சேர்த்து வர வச்சு சாவடிச்சிடலான்றேன். ஏன்டா அப்படி சொல்கிறேன்னு தானே கேட்குறீங்க. ஏன்னா கிராண்ட்பாவையும் சேர்த்து வர வச்சு சாவடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேருமே இருக்க மாட்டாங்களே, டைம் மிச்சம். ஓகே, இது கிராணியை கூப்பிடலாம், வர வைக்கலாம். கீழே போடு. எட்ரா கிராணி, சீக்கிரம் வா. கிராணி சீக்கிரம் வா. தெரியாமல் இன்சைட் போயிட்டே. சீக்கிரம் இறங்கிடுறா. போடோ, தெரியாமல் இந்த சைட் போயிட்டேங்க. நான் பின்னாடி போனால் இன்சைட் போகிறேன். ஓகே, இங்கே நில்லு. கிராண்ட்பா சீக்கிரம் வா. எத்தனை வாட்டி இவளுக்கு தனியாக கூப்பிடணும், அவனுக்கு தனியாக கூப்பிடணும். மொட்டையும் ஒன்றா தான்டா இருக்கணும். வந்துட்டான் டாட்டி ஃபலோ. ஆமாங்க, அவனுக்கு தான் காதே கேட்காதே. இங்கே எங்கேயாவது சிசிடிவி கேமராவை மறைச்சி வச்சுக்கிறானா? இப்போ மொட்டையை நம்ம சாவச்சிட்ட பிறகு சொட்டையை நம்ம சாவச்சிட்ட பிறகு சொட்டை ஐயோ நம்ம சாவச்சிட்டானா ஒன்று, இது வரும் அப்படின்ட்டு வருவான் பைத்தகார பையன். இப்போ பாருங்களேன், எவ்வளோ சவுண்டு போடுறான் பாருங்களேன். எட்டி கூட பார்க்க மாட்டான், அவ்வளோ சவுண்டு போடுவேன், ஆனால் வரவே மாட்டான். சொட்டையை சாவச்சிட்ட பிறகு சொட்டை செத்துட்டியா, ஐயோ சாவச்சிட்டானா, இது வர வெயிட் பண்ணு அப்படின்னு வானா, அதுக்குள்ளே பார்த்தா சொட்டையை சேர்த்துரும். இதுதான் கதையை. இப்போ பாருங்களேன், சொட்டை சொல்லும், கிராண்ட்பா சீக்கிரம் வா, ஐயோ என்ன சாவடியா பார்க்குறான் அப்படின்னு கத்துமா. அதுக்கு மொட்டை ஒரு ஐயோ ஒன்று சாவடிக்கூடாது அப்படின்னு இருப்பான். இப்போ நான் சாவச்சிட்டேன்னா முதலாலாம் முண்டின்னு வருவான் பாருங்க. சொட்டை செத்துச்சு, இன்னைக்கு பாட்டி தான் அப்படின்னு வருவான். ஆனால் நீயே சாவ போகிறேன்னு அவனுக்கு தெரில. ஓகே, சாவச்சாச்சு 2 பேரையும். ஓகே, கதவு தரேன். ஸ்பார்க் ஃப்ளக் ஏன்டா டே கிட்ட ஹெலிகாப்டர் கீன்றீங்க. ஹெலிகாப்டர் மேனுவல், நல்ல வேலை ஹெலிகாப்டர் மேனுவல் இது வரைக்கும் கொடுக்கல, தப்பிச்சோம். வாய வச்சு முடியல, இன்றைக்கி ஃபுல்லாக நாரவாயாக இருக்குது. நான் எது கொடுக்கலன்றனோ அதை தான் எடுத்தவுடனே கொடுக்குறான். ஓகே, லோட் பண்ணிக்கணும் புல்லட்டை. ஷபா 14 நிமிஷத்தில் முடியணும்னா எனக்கு இன்னும் ஒன்றுமே கிடைக்கல சத்தியமாக. க்ரோபார் கூட நான் ஒன்றும் யூஸ் பண்ணல. ஸோ என்ன பண்ணுறதுனே எனக்கு ஒன்றுமே புரியல. ஓகே, 15 நிமிஷத்துக்குள்ளே எஸ்கேப் பண்ணுறேன்னு சும்மா வாய் உதார் மட்டும். ஐயோ, ஷூட் பட்டனில் தெரியாமல் கை வச்சுட்டேனே. ஐயோ செத்த பயலே, எவன்டா அவன் இந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சவன்? டைம் ஏற்றுறான்டா, சட்டுன்னு போடா டே. 15 நிமிஷத்துக்குள்ளே எஸ்கேப் பண்ணையே ஆகணும். ஓகே, ஓ ஷூட் அப்பாடா. ஆனால் நம்மக்கிட்ட தான் கட்டிங் பிளேஸ் இல்லையே. ஓகே, ஃபஸ்ட்டு கன்னை லோட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே ட்ராயில் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாங்க. ஓகே, கன்னையை லோட் பண்ணிடலாம். சட்டுன்னு 2 லோடு ஸ்வைங்கு. ஓகே, இது நம்மளுக்கு யூஸ்லெஸ் தான், ஏன்னா நம்மளுக்கு யூஸ் ஆகாது. இதில் ஏதாவது டோர் எஸ்கேப்க்கு யூஸ்ஃபுல்லானது போட்டு ஹேண்ட் வீலு நல்லாவே யூஸ். ஃபர்ஸ்ட் பொருள் நம்மளுக்கு டோர் எஸ்கேப்புக்கு. அம்மா எழுந்துக்கச்சு. ஓகே, வேகமாக போ. கேஸ் இங்கே தானே பார்த்தோம். ஆமாம். ஓகே, சட்டுன்னு ரெஞ்சு இங்கே இருக்குது, க்ரோபார் இங்கே இருக்குது, 2மே இங்கே தான் இருக்குது. ஸோ ஹேண்ட் வீல் போட்டு வந்து நம்ம 2த்தையும் எடுத்துடலான்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்களா?
கிராணி மூஞ்சி மாதிரியே இருக்குது. சரிதான். ஓகே, போட்டு அப்படியே சுற்றி விட்ரு. ஓகே, இப்போ மேலே போகலாம். மேலே போயிட்டு யாரும் வரல. ஓகே, மேலே போயிட்டு நம்ம விரென்ச்சும் க்ரோபாரும் எடுக்கணும்ல. கரெக்டு, விரென்ச்சும் க்ரோபாரும் எடுக்கணும். சட்டன் போ. விரென்ச்சா க்ரோபாரா விரென்ச்சா எடுத்துக்கலாம். சட்டனை போ. விரென்ச்சா க்ரோபாரா என்ற போட்டியில் விரென்ச் ஜெயிச்சு விட்டது. ஸோ நான் விரென்ச்சை எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணியை க்ளோஸ் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் இவ்வளோ பண்ணதில்ல, கடைசியில் விரென்ச்சு யூஸ்லெஸ் ஆகிடணுமா? எப்படி கடுப்பு வரும் சொல்லுங்கள் கைஸ். ஃப்ரெண்ட்ஸே நான் யூஸ் பண்ணாமல் எப்படி சொல்கிறது, அந்த சைட் போயிட்டு அந்த ஸ்லெண்டரி நான் சாவடிக்காமல் போயிடணுமா? ஐயோ கிராணி சத்த. ஓகே, நம்ம இப்போ போயிட்டு அது பேர் என்ன, அந்த கன் பேர் என்ன, ஸ்டன் கன் எடுத்துடலாம். இங்கே தானே போட்டு வச்சோம்ல. போடு கிராணி, சீக்கிரம் வா. ஓகே, கிராண்ட் போகும்போது வரக்கூடாதுன்னு வேண்டிக்கலாம். கிராணிக்கு முன்னாடி வாலண்டியர்லாம் நம்பர் 1 வந்திருக்காங்க. கிராணி வாலண்டியராக நம்பர் 2 கிராண்ட்பா வந்துட்டாருங்க. ஷூட் பண்ணியாச்சு. வாலண்டியராக வந்திருக்காருங்க கிராண்ட்பா. ஓகே, சட்டுன்னு போகலாம். க்ரோபார் எடுக்கணும். க்ரோபார் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே மட்டும் அது பேர் என்ன, டோர் ஹேண்டில் இல்லைன்னா கட்டிங் ப்ளேஸ் ஏதாவது வச்சுருந்தா நம்மளுக்கு பியூர் லக்கி பியூர் லக்கியாக இருக்கும். ஓகே, அது மட்டும் கட்டிங் ப்ளேஸாக இருந்தால் இன்னும் லக்கியாக இருக்கும். ஓகே, சட்டன் போ. ஏன்னா நான் ஒன்றும் பேட்லாக்கியை கூட கண்டுபிடிக்கல கைஸ். இன்னும் 4 நிமிஷத்துக்குள்ளே எஸ்கேப் பண்ணுறதெல்லாம் இம்பாசிபிள். சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியல. இதுங்க. ஓகே, எஸ், அது ஒன்றும் இல்லை கைஸ், சின்ன கிளிச் ஆகிடுச்சு. அதான் பாஸ் பண்ணிவிட்டு இது பண்ணேன். ஓகே, வந்தாச்சு. ஏறு மேலே ஏறு. இது உள்ள ஏதாவது யூஸ்ஃபுல்லான பொருள் இருக்கணும்பா ப்ளீஸ். இது கட் பண்ணோடனே ஒரு டெட் பாடி வரும். நாங்கள் பயப்படுவோம் அதுக்கு. எஸ்கேப்பு போடு. சேஃப் கீ தக்காளி வேற மாதிரி. ஆனால் சேஃப் கீயில் என்ன கொடுத்துருப்பான் அதுதானே தெரில எனக்கும். சேஃப் கீயில் யூஸ்ஃபுல்லாக பேட்லாக் கீ, டோர் ஹேண்டில், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ப்ளீஸ். பேட்லாக் கீ அல்லது டோர் ஹேண்டில். இங்கே எதுவுமே பார்க்கலையே நம்ம இன்னும். இது உள்ள அது டோர் ஹேண்டில் தானே. போடு. அப்படின்னா பேட்லாக் கீ கிடைக்கணும் கைஸ். பேட்லாக் கீ. ஓகே, பேட்லாக் கீ மட்டும் கிடச்சா எஸ்கேப்பு. கிடச்சிருச்சு. அப்போ எஸ்கேப் ஆகிட்டோம். ஐயோ கிராணி கரெக்டாக எஸ்கேப் ஆகிற டைமில் தான் வந்து தொலையுது. ஸ்டன்கன் எடு. ஓகே, ஃபஸ்ட்டு வாலண்டியர் யார், கிராணியா கிராண்ட்பாவா? கிராணி தான். ஷூட். ஓகே, அடுத்து ஐயோ சீக்கிரம் நவுருமா அப்படி. அப்படா கீழே விழுந்துச்சு. நெக்ஸ்ட்டு வாலண்டியர் கிராண்ட்பாவை காணுமே. கிராணி விழுந்துடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்பா வருவானே. வந்துட்டான் சாவு. ஓகே, இப்போ போய்ட்டு இந்த வழியாக போனால் நோ யூஸுங்க, அது ஓப்பனே ஆகாது. நம்ம போய்ட்டு இந்த வழியாக போய் டோர் ஹேண்டில் எடுத்து வந்துடலாம். எப்படியோ எஸ்கேப் ஆகிட்டோங்க. நான் சத்தியமாக எஸ்கேப் ஆக மாட்டோன்னே நினச்சேன். 15 நிமிஷத்துக்குள்ளே எஸ்கேப் ஆகுமா? ஒரு 16 நிமிஷம் ஆனால் கூட ஓகே. என்னத்துக்கு இப்போ நான் விழுந்தேன்? யாராவது என்னை பிடிச்சி தள்ளி விட்டாங்களா? தரலையே. ஓகே, இந்த இடத்துல டோர் ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து பேட்லாக் கீ. க்ரோபார் எடுத்துகிட்டு வரணுமா? இன்னும் க்ரோபார் கீழே போட்டோம். ஓகே, லாஸ்ட்டு க்ரோபார் மட்டும்தான். கிராணியும் கிராண்ட்பாவும் அது உள்ளே வரக்கூடாது. ஏன்னா இப்போ தான் நம்ம சாவடித்தோம். சாவடிச்சிட்டேனே. சட்டுன்னு சீக்கிரம் வேகமாக போ. சட்டுன்னு எஸ்கேப் ஆகிட்டோம். எவ்வளோ நிமிஷம் இருக்குது? 14 செகண்ட். 15 நிமிஷத்துக்குள்ளே எஸ்கேப் ஆகிட்டோம். அப்பாடா, மொட்டையையும் சொட்டையையும் இது பண்ணி எஸ்கேப் ஆகிட்டோம்.
15 நிமிஷத்துக்குள்ளே எஸ்கேப் ஆகிட்டோம். சரி ஓகே கைஸ், பாய் ஃப்ரம் மேக்ஸிமம் ஃபன். மொட்டா சொட்டா உங்களுக்கும் பாய் தான், பாய். சரி நான் அடுத்து வந்து போட் எஸ்கேப் பண்ணி போடணும். ஓகே பாய்.